நடைபெற்றுள்ள நாடகப்பிரியா குழுவின் 50ஆம் ஆண்டு விழா, நாடகப்பிரியா நிறுவன தலைவர் திரு எஸ்.வி. வெங்கட்ராமன் அவருடைய 100ஆண்டு விழா, நாடகப்பிரியாவின் 7000 நாடக விழா, இந்த 3 விழாக்களை இணைத்து முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய நாயகன், நாடகப்பிரியா நாடகக்குழுவினுடைய தலைவர், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பர் எஸ்.வி. சேகர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் என்னுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களே, நாடாளுமன்ற முன்னாள் மேலவை உறுப்பினர் திரு டி.கே. இளங்கோவன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் வேலு அவர்களே, முன்னாள் நீதியரசர் ஜாஃபர் அலி அவர்களே, அக்பர் அலி அவர்களே, திரைப்பட இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு கே.எஸ். ரவிக்குமார் அவர்களே, திரைத்துறையினுடைய முன்னணியினர்களே, சிறப்பாக இதில் பங்கேற்று நடித்திருக்கக்கூடிய நாடக குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்களே, திரு எஸ்.வி. சேகருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாடகப்பிரியா அமைப்பின் நிறுவனத்தினுடைய தலைவர் திருமிகு எஸ்.வி. வெங்கட்ராமனுடைய 100ஆண்டு விழா, எஸ்.வி. சேகருடைய 7000வது நாடக விழாவிலே பங்கெடுத்து வாழ்த்து சொல்லக்கூடிய அல்லது சிறிது நிமிடம் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய சேகர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரும் பேசுறப்போ நம்ம முதல்வர் சொன்னார். அதனால் நானும் நம்முடைய சேகர் என்று நானும் சொல்லுகிறேன். 100ஆண்டு விழா காணக்கூடிய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பலர் அவரை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்கள். நாடக உலகில் கொடிகட்டி பறந்தவராக விளங்கியவர். 1940 முதல் ஆயிரக்கணக்கான நாடகங்களை நடத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பெண் வேடம் விட்டு நடிச்சிருக்கக்கூடியவர் அவர். தமிழ்நாடு திரைப்படக் கல்லூரியில வருகை தரு பேராசிரியராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். தமிழ்நாட்டுடைய முதல் தொலைக்காட்சி தொடர் வண்ணக்கோலங்கள் தொடரினுடைய தயாரிப்பாளராக இருந்து தன்னுடைய கலைப்பணியை ஆற்றியிருக்கிறார். பெப்சி என்ற திரைப்பட யூனியன் பெயரை இவரும் MP சீனிவாசனும் சேர்ந்துதான் அதை அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. ரத்த தானம் செய்யறதுல மாபெரும் சாதனை படைத்தவர் நம்முடைய எஸ்.வி. வெங்கட்ராமன் அவர்கள். இப்படி ஒரு நீண்ட பட்டியலையே அவரை பற்றி சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட புகழ் மாலையை சூடக்கூடிய அளவிற்கு சாதனை செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை இவ்வளவு சிறப்போடு எழுச்சியோடு நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் தேதி கேட்டு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்தார்கள். ஓரிரு மாதங்களுக்கு முன்பு
அங்கே வந்து என்னுடைய இடத்தில் அமர்ந்து ஒரு கோரிக்கை வைத்தார். கோரிக்கைன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உத்தரவை என்னிடத்தில் போட்டார். என்ன என்று கேட்டால், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், 7000 நாடகத்தை நடத்தி முடித்து அதை உங்கள் தலைமை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய தந்தையாருடைய 100ஆண்டு விழாவை அந்த நிகழ்ச்சியில நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். எங்களுடைய நாடக குழுவினர் அத்தனை பேருக்கும் நீங்கள் கேடயம் வழங்கிட வேண்டும். நீங்கள் வந்து பேசக்கூட வேண்டாம், ஒரு 10 நிமிடம் நாடகத்தை பார்த்துவிட்டு கேடயத்தை பரிசை மாத்திரம் வழங்கிவிட்டு போனால் போதும் என்றுதான் என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே சொன்னேன், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இது போன்ற நாடக விழாக்கள், தனிப்பட்ட முறையில் நடைபெறக்கூடிய பொது நிகழ்ச்சிகளுக்கு நான் போவதில்லை, அதிகமாக போறதில்லை. அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சி, இப்படித்தான் நான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு நேரம் போதவில்லை. ஏனால் ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு அடுத்தது கூப்பிட ஆரம்பித்து விடுவார்கள், அது தவிர்க்க முடியாமல் போய்விடும் என்று நான் இடத்தில் சொன்னபோது, இல்லை இல்லை, நீங்கள் கட்டாயம் வந்துதான் தீர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். அவர் உத்தரவை என்னால் மீற முடியல. அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன், நன்றியோடு வந்திருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் எங்க இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும், இப்ப எந்த கட்சியும் தெரியாது, நம்ம கட்சி நான் நாக்கு விட்டதில்ல, உதற விட்டதில்ல, தலைவர் சொல்வார். நம்ம என்ன விட்டது பாருங்க. அதனால்தான் இன்றைக்கு நானும் இங்கே மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை போலவே கலை உலக சேவைக்காக அரும்பாணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், தொடர்ந்து ஆற்றப் போகக்கூடியவர். அதனால்தான் இன்றைக்கு அவரை வாழ்த்த நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். எஸ் வி சேகர் விழாவில் இந்த மு.க. ஸ்டாலின் கலந்துக்கிறதுல யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் வியப்படைய தேவையும் இல்லை. நம்ம எஸ் வி சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 25 நாடகங்களை எழுதி அவற்றை 7000 முறை அரங்கேற்றி இருக்கிறார். இன்றைக்கு 7000வது நாடக விழா நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி 3500 நாடக விழாவை, அதற்கு பிறகு 5600வது நாடக விழாவை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அழைச்சுதான் அவர் நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு 7000 நாடகத்தை அவருடைய மகன் ஸ்டாலின் அழைச்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் மேலையும் என் மேலையும் அளவு பாசமுடையவர் நம்முடைய எஸ் வி சேகர் அவர்கள். பாசம்னா அது அரசியல் பாசம் இல்லை, கலை பாசம், அதான் முக்கியம். இந்த கலை பாசம் காலத்தால் அழியாது, அழிக்க முடியவே முடியாது. இன்னும் சொல்லணும்னா எஸ் வி சேகர் அவர்களும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் தான். எங்க குடும்பம்னா கலை குடும்பம். அவர் நடத்துகிற நாடகத்தோட தலைப்பு அதிர்ஷ்டக்காரன். இப்போது 3வது முறையா விழா நடத்தி ஆட்சி கிடைச்ச அதிர்ஷ்டக்காரன் அவர். அவருக்கு அதிர்ஷ்டத்தில் மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அதை அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உழைப்பு மேல எனக்கு நம்பிக்கை அதிகம் உண்டு. அவரே சொன்னார் இங்க பேசுகிற போது. தலைவர் கலைஞர் மேல எஸ் வி சேகர் அவர்களுக்கு மதிப்புண்டு, பாசம் உண்டு, பற்று உண்டு. அதே மாதிரி எஸ் வி சேகர் மேல கலைஞருக்கும் பற்று உண்டு, பாசம் உண்டு, மதிப்பு உண்டு. என்னால் பல நேரம் நாங்களும் பார்த்திருக்கிறேன். அவர் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஏற்கனவே கொடுத்து காத்திருக்கிறவங்களாம் உட்கார வச்சுட்டு சேகர் இருந்துட்டாருன்னா உடனே அவரை தான் கூப்பிட்டு பேசுவார். அதே மாதிரி சட்டமன்றத்தை வேற நடக்கிற போது கூட அவர் அதிமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் கொண்டு பெட்டிஷனையோ மனுவையோ கொண்டு தலைவரிடத்திலிருந்து கொடுக்கிற போது அதை புன்சிரிப்போடு வாங்கி கொண்டு உடனே தன்னுடைய உதவியாளர் அழைத்து அதை உடனே செய்து கொடு, அது என்ன என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவார். எங்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில். எங்களெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு, எங்க கட்சி உறுப்பினர் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. காரணம் அந்த அளவுக்கு அவர் மீது பற்றும் பாசம் உண்டு. இன்றைக்கு தலைவர் கலைஞர்
இல்லை என்று சொன்னாலும் அவர் மீதான பாச உணர்வோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், கருதுகிறேன். அதுதான் உறுதி. ஆக கட்சிகள் மாறும்போது கொடிகளுடைய நிறம் மாறலாம், ஆனால் மனிதனுடைய நிறம் மாறக்கூடாது. அதற்கு உதாரணம் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்களை தைரியமாக நாம் சொல்ல முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த கட்சியில் அவர் இருந்தாலும் துணிச்சலா எதையும் எடுத்து சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அவருக்கு உண்டு. இப்ப கூட யாரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு அதிகம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடகத்திலே சில காட்சிகளை பார்த்தோம். இதெல்லாம் பாக்குறப்போ 2026 தேர்தலுக்கு இவரை பயன்படுத்திக்கிட்டா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. 1996 செப்டம்பர் 18ஆம் தேதி எஸ்.வி. சேகருடைய 3500 நாடக விழா நடத்தினப்போ அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியினுடைய கலந்துகிட்டு எஸ்.வி. சேகர் போட்ட நாடகத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துப்பிள்ளை. தத்துப்பிள்ளைன்னு அந்த நாடகத்துக்கு பேர். அதுல கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் வாழ்த்துக்கிற போது சொன்னார், சேகர் ஒரு தத்துவ பிள்ளைன்னு பேசினார், வாழ்த்தினார். தத்துவப்பிள்ளை நாடகத்தில் நடிச்சா எஸ்.வி. சேகருக்கு ஒரு தத்துவ பிள்ளை ஒரு பட்டத்தை கொடுத்தார். அப்போ அடுத்து 5600வது நாடக விழா நடத்தினப்போ 2010 7ஆம் தேதி நடத்தினப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்துட்டு பாராட்டினார். அப்போ எஸ்.வி. சேகர் போட்ட நாடக தலைப்பு அல்வா. அந்த நாடகத்துக்கு தலைப்பு நாடகான சபால தான் அந்த நாடக விழா நடந்துச்சு, இதே சபால தான் நடந்துச்சு. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த நானும் அந்த நாடக விழாவில் கலந்து கொண்டேன். அல்வா டிராமாவை நானும் பார்த்தேன். டைமிங்கா டைலாக் பேசுற அவருக்கு ஈடு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு எஸ்.வி. சேகர் பேசுவார். ஆக 12-16 வருஷத்துக்கு முடியாத அந்த சம்பவம்லாம் இப்ப சொல்லும் போது இப்ப இருக்கிற அரசியலுக்கு எப்படி பொறுத்தது பாருங்க. அதான் இந்த கலையினுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக டைமிங்கை தாண்டி டைமிங்கா டைலாக் பேசுறதுல நம்ம எஸ்.வி. சேகர் ஒரு பெரிய கில்லடி. அந்த விழாவில் பேச நான் சொன்னேன், எஸ்.வி. சேகர் நாடகத்தில் மட்டும் இல்ல, நேர்லையும் எல்லோரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர். எம்எல்ஏ இருந்தப்போ சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களெல்லாம் சிரிக்க வைப்பார். அவர் உள்ளத்தில் கலைஞர் இருக்கிறது என்னை பெரிதும் கவர்ந்த ஒன்றாகும். நாடகத்துறையில் மட்டுமல்ல, சமூக பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு எஸ்.வி. சேகர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், மருந்து கேப்சூல் போல மக்கள் நல்ல கருத்துக்கள் எடுத்து வைக்கும் விஷயத்துல எம்.ஆர். ராதாவுக்கு பிறகு சேகரைத்தான் நான் காண்கின்றேன் என்று கலைஞர் பாராட்டினார். 15 ஆண்டுகள் கடந்தும் அந்த சிரிப்பு கேப்சூல் இன்னும் வீரியத்தோடு பயன்பட்டு வருகிறது. திரைப்படங்கள்ல வசனத்தை மறந்துட்டா ரீடேக் எடுத்து அதை தவிர திருத்திக்கலாம். ஆனா நாடகத்தில் அப்படி முடியாது, ரீடேக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அதை சமாளிச்சு பேசி ஆகணும், சமாளிச்சு நடிச்சு ஆகணும். ஆகவே நாடகத்தில் சின்ன மிஸ்டேக் செஞ்சாலும் அது காட்டி கொடுத்துரும். நாடகத்தில் நடிக்கிறது எவ்வளவு சிரமமானது, நடத்துறது எவ்வளவு சிரமமானது என்பதை எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஏனென்றால் 71 அதற்கு பிறகு 89 தேர்தல் பிரச்சார நாடகத்தை நான் தமிழ்நாடு பூரா போய் நடத்தியிருக்கிறேன். முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, வெற்றி நமது என்ற 3 நாடகங்கள் நடத்தியிருக்கிறேன். அதற்கு பிறகு சின்ன தொலைக்காட்சியில் சின்னத்திரையில குறிஞ்சி மலர், சூர்யா நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரே ரத்தம் என்ற ஒரு திரைப்படத்துல ஒரு சிறப்பு காட்சியை ஒன்று நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதில் அனுபவம் உண்டு. ஒவ்வொரு முறையும் நாடகம் அரங்கேற்றம் செய்வது ஒரு பிரசவ வேதனை மாதிரி. ஏனென்றால் ஒரு ஊர்ல ஒரு முறை ஒரு நாடகம் அரங்கேற்றம் வெற்றி பெற்றுடும், ஆனா அடுத்த ஊருக்கு போற போது அது வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் ஏற்படும். ஆக அந்த அளவிற்கு தான் நாடகத்தை நாம நடத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில, அப்படிப்பட்ட துறையில 7000வது நாடகத்தை நடத்துறாருன்னா அது பெரிய திறமை வேண்டும். அந்த திறமை படைத்தவராக சேகர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சாதனை. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறார் நம்முடைய எஸ்.வி. சேகர் அவர்கள். அவருடைய இந்த வெற்றி என்பது அவரது கால திறமைக்கான வெற்றி, கலை பணிகளுக்கான வெற்றி. நாடகம், கூத்து, சினிமா, டிவி சீரியல், வெப் சீரிஸ்,
என்ற கலையின் வடிவங்கள் மாறலாமே ஒழிய எந்த கலையாக எந்த ஊடகமாக இருந்தாலும் அதுல சிறந்த சிந்தனையும் அழகிய கலைஞத்தையும் இருந்தா அவற்றை எவராலும் வெல்ல முடியாது. எஸ் வி சேகர் அவர்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. அதை அவரால் தக்க வச்சுக்க முடியுது. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செயல்படணும். அவர் செயல்பாட்டால் தான் நாடகக்கலை காப்பாற்றப்படும். நம்ம எஸ் வி சேகர் அவர்கள் 1960 முதல் நடிகரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா இயங்கிக்கிட்டே இருக்கிறார். இத்தனை ஆண்டு கலைப்பயணத்தில் அவர் எத்தனையோ பேரை பார்த்திருப்பார், எத்தனையோ போட்டிகளை சந்திச்சிருப்பார், எத்தனையோ நெருக்கடிகளை சமாளிச்சிருப்பார். அத்தனையும் கலைப்பணி ஆற்றின காரணத்தினால்தான் அவரை நாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் துணிச்சலோடு விமர்சனம் செய்கிற ஆற்றல் அவருக்குத்தான் உண்டு. அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று உண்டு. அந்த கோரிக்கை நான் பார்த்தேன், அதை கேட்டேன். அவர் பேசுகிற போது சொன்னார், அவர் தந்தை வாழ்ந்த அந்த மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய தெருவுக்கு அவருடைய தந்தையாருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். நிச்சயமா உறுதியா அந்த பெயர் விரைவில் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானமாக வடித்தெடுக்கப்பட்டு அந்த பெயர் நிச்சயமாக விரைவில் சூட்டப்படும் என்று தெரிவித்து, நீங்கள் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றியிருக்கிறேன். நான் ஏற்கனவே வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.